லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளர்வனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 997 ரூபாய் 9% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 292 ரூபாய் 13% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சிட்ட செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 120 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 806 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 717 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 45 தினார் 493 ஃபில்ஸ். தங்க விலையை பொறுத்தவரையில் இனி வருங்காலம் ஏழைகளுக்கு தங்கம் வாங்க முடியாது போல தான் இருக்குது. இதோ விமான நிலையத்தில் பிடிபட்ட சாக்லேட் லட்டு பார்சல். மெதுவாக குறைந்து வரும் விமான எண்ணிக்கைகள், பயணம் தடைப்படுமா? இதோ புதிய மீட்டிங். அடுத்த மீட்டிங்கில் இனி வரும் நாட்களில் புதிய டிராஃபிக் ரூல்ஸ் வரலாம். முபாரக் அல் கபீர் கவர்னரேட்டுக்கு புதிய சர்வீஸ் சென்டரின் புதிய பாதை. இதோ சிக்கிய தொழிலாளரை மீட்டெடுத்த தீயணைப்புத்துறை அதிரடி நடவடிக்கை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். மீண்டும் தூசிக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க வானிலை ஆய்வாளர்கள். லெபனானில் ஸ்னோஃபால் ரொம்ப அதிகமாகவே ஆரம்பிச்சிருக்குது. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது நாளை மறுநாள் வரைக்கும் தொடர்ந்துமே தூசியினுடைய காற்று இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு, மிதமான மழை, கொஞ்சம் லைட்டாக வண்டியெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் டிரைவர்களை உட்காந்து கழுவணும். அதுதான் இந்த குளிரில் நம்மளுக்கு வைக்கிற வேட்டு இந்த காலநிலை. அதே போல் எதிர்வரும் வாரத்திலேருந்து இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க குளிருடைய காலநிலை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகிறவங்க மறக்காமல் ஜாக்கெட், சாக்ஸ், ஷூ எல்லாமே அணிஞ்சிக்கோங்க. ஃபஹம் உபயோகிக்கிறவங்க ரொம்ப கவனம். பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ள கறிக்கட்டைகளை தீயில வச்சு அதை குளிர்காயறதுக்காக உபயோகிக்காதீங்க. அறைகளுடைய கதவுகளையோ ஜன்னல்களையோ மறக்காம திறந்து வைங்க. راح نشهد البرودة الشديدة ومنتصف الشتاء اللي يستمر معانا بإذن الله تعالى لمدة 26 يوم. لكن عند تحول الرياح إلى الجنوبية يخف علينا البرد شوي وترتفع الحرارة مع هذه الرياح الجنوبية اللي فيها رطوبة وفيها حالة عدم استقرار وفيها نشاط، قد نشهد فيها الغبار ورياح متقلبة. لكن مع الشمالية تعود البرودة الشديدة وانخفاض في درجات الحرارة خلال الأيام القادمة والله أعلم.
içinde çıkan bir insanlar var. Böyle bir şey var mı? Karayolları yani burayı şey yapması lazım. Sağlıklar olsun. He? கண்ணாடிகளை துடைப்பதற்காக மேலே சென்ற ஒரு தொழிலாளர் ஸ்கஃப் ஹோல்டரிங் வந்து பழுதாகியதால் அங்கேயே சிக்கியிருந்திருக்கிறார். அதுக்கப்புறமாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து பத்திரமாக மீட்டிருக்கிறாங்க. பாதுகாப்புக்கான அதிரடி சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க தீயணைப்புத்துறை. இந்த தேடலில் பார்த்தீங்கன்னா ஹவாலி கவர்னரேட்டில் கிட்டத்தட்ட 73 விதிமீறல்கள் மற்றும் தலைநகர் கவர்னரேட் கேபிட்டல் கவர்னரேட் குவைட் சிட்டியில் 27 மீறல்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பல கடைகளுக்கு சீலும் வச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பு விடயத்தில் தீ தடுப்பு உபகரணங்களை உபயோகிக்கிற விடயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதோ ஈராக் நம்மளுடைய குவைத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து நாடு விமானங்களை ஷெடியூல் பண்ணுறதை வெகுவாக குறைச்சிக்கிட்டு வராங்க. அமெரிக்க தாக்குதலை எதிர்பார்த்து வான்வெளியை மூடுவதற்கான தயார் நிலையில் இருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் ஈராக்கிற்கு அறிவித்துள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் ஈரான் அடுத்தது ஈராக் இந்த ரெண்டு நாடும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வான்பரப்புகளை வெகுவாக ஃப்ளைட் ஷெடியூல்களை மெதுவாக குறைச்சிக்கிட்டே வராங்க. பார்க்கலாம். யுத்தத்தை பற்றிய தகவல்கள் கொஞ்சம் லேசாக முருகல் நிலையில் இருக்கிறது தான் தொடர்ந்துமே வருது. எல்லாமல் இறைவனே போதுமானவன். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க யுத்தம் தவிர்க்கப்படட்டும் அப்படின்னு. டெர்மினல் 1 குவைத்துடைய சுங்க அதிகாரிகள் சாக்லேட் பார்சல், லட்டு பார்சல் போன்ற பார்சல்களை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்படி என்ன தாண்டா இருக்குதுல சாக்லேட்டும் லட்டுமா அப்படின்னு உள்ளே உடைச்சி பார்த்தா உள்ளே இருந்தது கஞ்சா மற்றும் ஹாசிஸ் போன்ற போதைப் பொருட்கள். இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பயணியுடைய பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1.5 கிலோகிராம் கஞ்சா மற்றும் ஹாசிஸ் போன்ற போதைப் பொருட்கள் இதில் இருந்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீட்டெடுத்திருக்கிறாங்க. அன்பாத உறவுகளே, தொடர்ந்தும் தெரிவிக்கிறது ஒன்று தான், யார் என்ன கொடுத்தாலும் தயவு செய்து செக் பண்ணி வாங்குங்க. சாதாரணமாக அவங்க கொடுக்கக்கூடிய பார்சலில் என்ன இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் கூட போகலாம். சில நேரங்களில் வேறு ஏதாவது சட்டவிரோதமான பொருட்கள் உள்ளே இருந்து ஒருவேளை நீங்கள் பிடிபட்டுட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அவங்க கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரியான சூழல் உருவாகிச்சுன்னா அனைத்து விதமான தவறுகளுக்கும் நீங்களே பொறுப்பாளி. குவைத்துடைய போதைப்பொருள் தடுப்பு சட்டம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ 2026ஆம் ஆண்டுக்கு வந்த சட்டம் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடியே நாம் தெரிவிச்சிட்டோம். ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை ரெண்டில் உண்டு. அல்லது குவைத்து தினார் 10 மில்லியன் குவைத்து தினாரை அபராதமாக செலுத்த வேண்டி வரும். 10 மில்லியன் எல்லாம் கடைசி வரைக்கும் நம்மளாலெல்லாம் பெரட்ட முடியாது. 10,000 ரூபா காசுக்கே நாம் லோல்பட்டு நொண்டு போய் நூலாகித்தான் நாட்டில் இருந்தே வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம். யாரும் ஒருத்தர் உதவி செய்யலை, நம்ம போய் தான் நம்மளுக்கு சம்பாதிச்சு நம்ம நிலைமையை காப்பாற்றணும் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வேறு யாருடையாவது பார்சலை கேரி பண்ணிட்டு போய் அதில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மொத்த பொறுப்பும் உங்களுடையது. தயவு செய்து கவனம். அதிரடியான மீட்டிங்கை போட்டிருக்கிறாங்க. அடுத்த டிராஃபிக் மீட்டிங் என்னென்ன கொண்டு வர போகிறாங்களோ புதிய சட்டங்களை, இல்லை என்னென்ன அபராதங்களை புதுசாக கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்கன்னு தெரியலை. இதோ டிராஃபிக் ஜாம் அதிகரிக்கிறது, இன்னும் சில விடயங்களுக்காக புதிய சட்டத்திட்டங்கள் விரைவில். ஓட்டுநர்களே தயவு செய்து கவனம். இதோ முபாரக் அல் கபீர் கவர்னரேட் சர்வீஸ் சென்டர், இந்த விசாவெல்லாம் அடிக்கிறதுக்காக விசா ரினியூவல் பண்ணுறதுக்காகலாம் போவீங்க இல்லையா, முபாரக் அல் கபீர் கவர்னரேட் சர்வீஸ் சென்டர். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்குன்னு புதிய வீதி திறந்திருக்காங்க. ஜன்னலில் போய் உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வண்டியிலே போயிடலாம். احنا الحمد لله اليوم اول يوم افتتاح خدمه السيارات لاصحاب الهمم واخواننا المعاقين. طبعا الخدمه تخدمهم يكونون بس حاليا بسياراتهم من غير لا ينزلون الى المركز ولا يتعنون. عباره عن يدخل المواطن بسيارته، يتوجه الى
الشبابيك، ويتلقى الموظف الإنجاز وينجز معاملته بكل أريحية وسهولة. طبعا الخدمة هذه خصصت لأصحاب الهمم، أخواننا أصحاب الهمم والمعاقين فقط. يوصل في كاميرا يبرز فيها هويته، يكون من الفئة المخصصة للخدمة هذه، ومن بعدها يدخل إلى الإنجاز وينجز معاملته. عندنا نوعين من المعاملات: معاملات شؤون الإقامة ومعاملات المرور. معاملات شؤون الإقامة: تجديد الإقامة، تحويل الإقامة، إصدار إقامة أول مرة، إصدار سمة دخول الخدم مادة 20، وكذلك المرور: تجديد دفتر السيارة، تحويل دفتر السيارة، إصدار دفتر السيارة، إصدار الليسن، إصدار استمارة للكويتيين، كذلك للخدم مادة 20. ما زال يمكن البعض يجهل هذه العملية، يقول لك أنا وقفت عشان أحفظ حقي وأبي يعني انتظر وصول الدورية حتى أحفظ حقي بالنسبة لي لأطراف الحادث، ومنو المتسبب ومنو اللي يعني هو السبب في هذا، في وقوع هذا الحادث. وجب على قائد المركبة ابعاد المركبة عن الطريق واخذ الجانب الايمن من الطريق اللي هو حارة الطوارئ، كتف الايمن للطريق، ومن ثم الاتفاق والاتجاه الى المخفر المختص ليقع على يمين قائد المركبة. وهذا شيء يوفر كثير من الجهد، كثير من احنا نقول الوقت اللي يستغرق هذه الحوادث، وكذلك ما يتسبب في الكثافة المرورية. لكن احنا نقول وقوفك في منتصف الطريق راح يؤدي الى عرقلة حركة سير. حتى في حال وقوفك في منتصف الطريق راح توصل الدورية، راح تبعد المركبات عن الطريق، راح تحرك مخالفة مرورية يتسبب في إعاقة حركة سير المركبات. المطلوب منك فقط اتجاه إلى الجانب الأيمن من الطريق اللي هو كتف الطريق الأيمن، ومن ثم الذهاب مباشرة كذلك إلى المخفر المختص في حال الصلح ما بين الطرفين، في المخفر في إدارة التحقيق، وكذلك الإدارة في الخبير الفني هو اللي يفصل ما أو يتأكد من سبب وقوع الحادث ومن الغلطان، فبالتالي حقك ما راح يضيع. فقط اتخذ هذه الإجراءات الصحيحة وابعد عن الطريق حتى تحافظ على سلامتك وسلامة الجميع، وتحافظ على استمرارية حركة سير المركبات. කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන්කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 94 22 81. ආයිබෝවයා ක්වේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවිස් සීදු බ්‍රේව් ක්වේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, hello මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්තම ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගි අවස්ථාව මගහැර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකෙනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर की